இந்த அம்மா சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டீங்க. இது ஏஜ் ஓல்டு பிராக்டிஸ், பண்டு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தப்பான விஷயம் இது. இத தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். ஒரு பொண்ணுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளை பாவாடை வெள்ளை ஜாக்கெட் போட்டு பொண்ணு அனுப்புவாங்களாம். நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணுவாங்களாம், இவன் நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு. இதெல்லாம் ஒரு சரிங்கம்மா கஷ்டமே. இவ்ளோ வருஷம் இவ்ளோ அந்த பொண்ணை இதை விட அவமானப்படுத்த முடியுமா? நான் அது வரைக்கும் கேட்கலமா நானு. ஆனா இது கேட்கல நானு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் எங்கயோ முன்னேறிட்டோம். இப்படி என்ன பாத்தீங்களா? இது வரையில நான் கேட்கலமா அவள. அதே நைட்டு 11 மணிக்கு வந்து கதவு தட்டினா எப்படிமா வாய் இருக்குல்ல? அம்மா தானே கூப்பிடுற, அம்மா கூப்பிடலாம்ல. நைட் 8 மணிக்கு நான் டியூட்டி முடிச்சிட்டு அங்க பாருங்க 9 மணி. முதல்ல மருமகளா மரியாதை கொடுக்க கத்துக்கணும். அது இல்லாம நீங்க மாமியார் சொல்லி பிரயோஜனமே இல்ல. நீங்க இப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, ஏத்துக்க கூட முடியாது. என்ன அது மாதிரி பண்ணதால்தாமா நான் அது மாதிரி அட்லீஸ்ட் நீங்களும் அது சேஞ்ச் ஆகணும்ல. உங்க மாமியார் அப்படி பண்ணாங்கிறதுக்காக இந்த பொண்ணை அப்படி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணுமே மனசாட்சி இல்லையா வந்து கொடுமை பத்துறாங்க. அதெல்லாம் சும்மா சேர்ந்துன்னு வந்து இதே போல அவ வேலைக்கு போற அவ பாட்டுல கடந்திருப்பா. வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. கூட்டிட்டு வீடு கிடையாது போடின்னு சொல்லிட்டு நைட் 11 மணிக்கு நான் சொல்லலைங்கம்மா. நான் உண்மையா பூட்டிட்டு கடமாட்ட வீட பூட்டிட்டு சாவி எத்தனை போட்டான்னு. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்களா? சண்டே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாக்கா வீட பூட்டிட்டு கடங்காரி வீட போயிட்டு சாவி எத்தனை போயிட்டா. நாங்க பூட்டு போட்டு உங்க நகை 15 பவுன் நகை கொடுத்தாங்களாமா? நீங்க கிட்ட கொடுத்தாங்கம்மா. பூட்டை உடைச்சிட்டு வேற பூட்டு போட்டு எத்தனை போயிருக்காங்க. எதுக்காக கேட்டுன்னு கேளுங்கம்மா. இப்ப வந்து கேஸ் வந்து புக் பண்றாங்க இல்லைங்கம்மா, கேஸ் வந்து புக் பண்றாங்க இல்லைங்களாமா? சொல்லுங்க, நான் கேக்குறது கொஞ்சம் தயவு செய்யுங்கம்மா. மருமகள் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவள்கிட்ட போட்ட நகை அவளுக்கு கொடுத்த காசை வாங்கிதான் நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணமா? எங்க உங்க பையனை வித்தீங்களா அவங்களுக்கு? ஐயோ இல்லைங்கம்மா. எங்க பைசா ஏன் வீட்டை அடமானம் போட்டுருக்கு 4 லட்சத்துக்கு. வீட்டை 4 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படிதான் மருமகளை நடத்துறதா? அம்மா நாங்க அது வெள்ளை பாவாடை போட்டு அவளை செக் பண்ணுவீங்களா நீங்க? ஆனா செக் பண்ணலமா, அவள ஒண்ணுமே பண்ணல. கடைசி 4 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. வீட்டுக்கு வர பொண்ணை கையில வச்சு கூட்டிட்டு போனோம். நான் சொல்றது கேளுங்கம்மா. இந்த யாருன்னா மாப்பிள்ள பிள்ளைய வந்து பொண்ணு போயிட்டாரு எத்தனை இவன் லோப்பரு, இவன் சம்பாதிக்காதவன், இவன் மென்டல்னு யாருன்னா எத்தனை தூடுவாங்களாம்? நீங்களே சொல்லுங்கம்மா. நான் அது வரைக்கும் நான் எதுன்னு கேட்கவே இல்லை. இந்த விஷயத்த நான் கேட்கல. அது பையன் பிரச்சனை இல்லையாமா? அதுக்கு பின்னாடி பையன் பிரச்சனை இல்ல. அவட்ட 2 மாசம் இவங்க 2 பேரும் என்ன சொன்னீங்க? உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை? என் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க அப்பா செத்துட்டாங்க, எரிச்சாங்க பாருங்க. எரிச்ச போது பயந்துட்டான். பயந்ததால நான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு பண்ணதான். நைட்ல ஒரு மாத்திரை எடு, அதையும் சொல்லிட்டேன். எப்ப சொன்னீங்க? இந்த மாதிரி பெற்றவங்க பண்ணறதுனால இந்த மாதிரி பசங்களோட வாழ்க்கை கெட்டு போறது. பையனை பத்தின விஷயங்கள் சொல்லாம, அவன் வேலைக்கு போறது இல்ல சொல்லாம, அவன் மருந்து சாப்பிடறான் சொல்லாம, இந்த பொண்ணை கெட்டி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. அவங்க அந்த மாதிரி அம்மாக்களை தூக்கி உள்ள போடணும். அவங்க அண்ணன் கூட மாத்திரை எடுக்கிறவங்க 4 பிள்ளைங்களை பெற்று இருக்கிறாங்க தான். அவங்க அண்ணன் கூட அப்படி சொன்னவங்க தான். சொல்லாதது ஒண்ணு இல்லம்மா. தெரிஞ்சு மேரேஜ் பண்ணி நானும் பொண்ணு நான் ஏமா பொய் சொல்ல போறேன்? நான் பொய் சொல்ல மாட்டேமா. இது எல்லாம் நான் மூடி மறைச்சு பையன் நினைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? எனக்கு 2 பிள்ளைங்க தான்மா. நான் வந்து வீட்டுல இருக்கிறேன்னு கார்டு எடுத்து காட்டினா அடிப்பீங்களா? 8000 தான் பென்ஷன் தான் சொன்னேன். நான் 4000 நான் 10 நாள் தான் லீவ் போட்டேன். சரி கஷ்டம், எனக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கல தெரியுங்களா அவரு? நான் அப்ப கூட கேட்டேன், எங்க மொய் காசு எனக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கலையா கேட்டதுக்கு, இவ பூக்குனால ஏன்டி இப்படி பூக்குனால அது கூட அப்படி கிடையாது. உண்மையா சொல்றேம்மா. நான் ஏமா போய் சொல்லணும்? நீங்க எத்தனை பையன் என்ன பண்ணாலும் பண்ணுங்கம்மா. ஆனா நான் உண்மையா சொல்றேன். அம்மாவை நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனா இது ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னா
பசங்களை வச்சுக்கிட்டு பசங்களை ஒரு வியாபார பொருள் ஆக்குறது அம்மாக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பையனை நல்லத முதல்ல கரெக்ட் ஆக்கணும். இது உண்மையா மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணறது பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வர்ற மருமகளை இந்த மாதிரி டார்ச்சருக்குள்ள கொண்டு தள்ளி விடுறது, அவங்கள்ட்ட நகைய வாங்கி புடுங்கி எடுத்துட்டு போறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நான் வாங்கலமா, அவ குடுக்கல. இருங்க, அவங்க அப்பாவை கேட்டா தெரியும். கேளுங்க, எவ்வளவு வாங்கினா இருந்தா எவ்வளவு கொண்டு வந்த, நான் என்னாண்ட காட்டு கூட இல்லம்மா. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுமா. எல்லாமே போட்டிருக்காங்க, வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க போட்டு பாருங்க. வாங்கினாங்களே இல்லையா? அம்மா நீங்க போட்டு பாருங்க. ஜெராக்ஸ் இப்ப நீங்க இந்த சாமான எல்லாம் போட்டதெல்லாம் அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்கம்மா, அதை எடுத்து பாருங்களாம்மா. கொடுத்துருக்குறாங்க இல்லைங்கம்மா, அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு சவரம் போட்டாங்க, எவ்வளவு நகைப்பட்டாங்க இருக்கு இல்லைங்கம்மா, எடுத்து பாருங்களாம்மா.